என்ன மாமா அதுக்குள்ள ராஜியை கூட்டிட்டு வந்துட்டீங்க? இல்லம்மா, இனிமே ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தானா? என்னதான் இருந்தாலும் ஆஸ்பத்திரியில இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும். அதனால தான் வீட்டுக்கு போலான்னு பாப்பா சொன்னான். டாக்டர்கிட்ட கேட்டா அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டோமா. அம்மா எனக்கு தூக்கம் வருது. வா ராஜி, வா உள்ள வந்து ரெஸ்ட் எடு. வா. அப்பா உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா. படுத்துக்கோ ராஜி. அண்ணி, நீங்க ராஜியை பாத்துக்கோங்க. நான் அத்தையும் மாமாவையும் பாத்துக்கிறேன். சரி, படுத்துக்கோமா, படுத்துக்க. மாமா, நீங்க டயர்டா இருப்பீங்க, போய் குளிச்சுட்டு வாங்க போங்க. இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா. அத்தை நீங்க? இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச. சொல்லுங்க அத்தை. நாங்க கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். அதுக்கு என்ன அத்தை, தாராளமா தங்கிக்கோங்க. அதுமா, நீயும் வாயு வயிறுமா இருக்க, உன்னை தனியா விட முடியாது. ராஜியும் அந்த வீட்டுல இருந்தா மன கஷ்டத்தோட தான் இருப்பா. அதனாலதாம்மா. ஆமா நித்யா, பழசு எல்லாத்தையும் விட்டுருவோமே. ஒரு சேஞ்ச் வேணும் தான் இடத்த மாத்தி கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கலான்னு வந்திருக்காங்க. ஏங்க, கொஞ்ச நாள் என்ன, எல்லாரும் இங்கேயே இருந்துட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். நித்யா, வாங்க பாட்டி. அம்மா வாங்க, வாங்க உட்காருங்க. ராஜி எப்படி இருக்கா சுமந்தி? நல்லா இருக்கா. இப்ப பிரச்சனை எதுவும் இல்ல. தூக்கம் வருதுன்னு சொன்னா, அதான் உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், அமைதியா ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் சம்பந்தி, நித்யா உண்டாயிருக்கன்னு சொன்னதுமே துரைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே நித்யாவை பார்க்கணும்னு தவிச்சு போயிட்டான். பெத்தவன் இல்லையா? யாருக்கும் இருக்கிறது தானே சம்பந்தி. ஏன், அவர் பொண்ணு, அவரை யாரு என்ன சொல்ல போற? வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே. சரிதான் சம்பந்தி, ஆனா இன்னைக்கு அவன் இருக்க நிலைமை என்னன்னு தெரியுமா? ஏதோ பழைய வீம்பு வீராப்புன்னு இதனால அவன் வரலன்னு நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. சஞ்சய் விவகாரத்துல பழைய வீராப்பு கௌரவம் எல்லாம் போய் வெளியே தலை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறான். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் நித்யாவை கூட்டிட்டு போயிட்டு கையோட கூட்டிட்டு வந்து விட்டுறேன். உங்க பேத்தியை தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, மாமா, உங்க அப்பா நம்பருக்கு கொஞ்சம் ஃபோன் போட்டு கொடுங்க. இந்தாங்க மாமா. அம்மா நித்யா. ஹலோ ஹலோ ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் கலிதீர்த்தான் பேசுறேன். சொல்லுங்க. உங்க பொண்ணை பார்க்கணும்னு சொன்னீங்களா? பெத்த பொண்ணை பார்க்கறதுக்கு நீங்க யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி. ஆனா என் மனசுல உங்க மேல சின்னதா கூட விரோதம் இல்லைங்க. நான் இந்த வார்த்தையை சொல்றதுனால உங்களுக்கு கோபம் வரும். இருந்தாலும் அதானே உண்மை. என்ன இருந்தாலும் நீங்க சம்பந்தி இல்ல. நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதான் மனசுல ஒரு விஷயம் பட்டுச்சு. சரியோ தப்போ அதை உங்ககிட்ட சொல்லிடணும்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீ பெரியாளா நான் பெரியாளான்னு போட்டி போட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. நீங்க கல்யாண மண்டபத்துல எப்படிப்பட்ட வேதனையை அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லித்தான் தெரியணுமா?
அதே மாதிரி இன்னைக்கு என் குடும்பத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்மகிட்ட இருக்கிற திமிரை கழட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நாம செஞ்ச பாவம் தானே. நாம செஞ்ச பாவம்லாம் நம்மளை எப்படி தண்டிச்சாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம தலைமுறையை சுத்தி சுத்தி அடிக்கிறத கண்கொண்டு பார்க்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. நல்ல மனசை நோகடிச்சிட்டு நாம நிம்மதியா இருக்க முடியாதுங்கிறத நான் கண்கூடா பார்த்துட்டேங்க. நாம செஞ்ச தப்ப உணர்ந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டா கூட அது நம்மளை விட மாட்டேங்குதுங்க. நான் அந்த பாவக்குழியிலிருந்து வெளியில வரதா முடிவு பண்ணிட்டேன். நான் உங்க அண்ணி குடும்பத்துக்கு பரிகாரமும் செய்ய போறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பையனால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு வீட்டுல இருக்கிறதா சொன்னாங்க. தயவு செஞ்சு கையெடுத்து கும்புறங்க. வேண்டாங்க, பொம்பளை சாபம் சும்மா விடாதுங்க. உங்க அண்ணிக்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட பாடங்க இது. எந்த சூழ்நிலையிலையும் எங்களுக்கு வந்த மாதிரி ஒரு கஷ்டம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க. இதையெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருடான்னு கேட்கலாம். ஒரு தப்பா பண்ணிட்டு அந்த வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இனிமே யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தாங்க நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க, உங்க பொண்ணை நான் இப்பவே அனுப்பி வைக்கிறேன். இந்தம்மா, உன் பாட்டி கூட போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துருமா. சுடுதண்ணி கேட்டீங்களே, இந்தாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க அந்த களி தீர்த்தா? அந்த சுந்தரி என்னமோ மகாசக்தி மாதிரியும் அவ சாபம் போட்டா பச்சை மட்டை எரிங்கிற மாதிரில பேசிட்டு இருக்கா. ஏங்க விட்டு தள்ளுங்க. என்ன சொல்ற? இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்னடி அவன் தான் புரியாம பேசுறான்னா உனக்கு என்ன ஆச்சு? அந்த ஆளு பயப்படுறதும் ஒரு விதத்துல கரெக்டு தாங்க. அந்த ஆள் வீட்லயும் சரி நம்ம வீட்லயும் சரி தொடர்ந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கு பாத்தீங்கல்ல. அதுக்கு அவசாபம் தான் காரணம். அவன மாதிரியே பூச்சாடி காட்டலான்னு பாக்குறியா? ஒருவேளை இருந்துட்டா நாம எதுக்குங்க அவ வாயிலெல்லாம் விழுந்துட்டு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா வாழவே முடியாது. அவளை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஹலோ அம்மா, நான் திவ்யா பேசுறேன். இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளை ஏதோ அவசரம் ஒன்னு கூட்டிட்டு போனாரே, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையேம்மா? பிரச்சனை இங்க இல்லம்மா, அங்கதான். என்னம்மா சொல்ற? என்னம்மா இது? அண்ணன் ஏன் அப்படி பேசினாரு? அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? திவ்யா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு, அது அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட்டா எப்படிமா? திவ்யா, என்ன பேசுற நீ? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வெற்றி என்ன இவர்கிட்ட வீட்டோட மாப்பிள்ளைய இருங்கன்னு சொல்லிருக்காராம். அது மட்டும் இல்லம்மா, இவரு கோவப்படுற மாதிரி மரியாதை இல்லாம பேசினாராம். ஐயோ, அதான் கோச்சுக்கிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியாதம்மா அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? திவ்யா, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நீ முதல்ல மாப்பிள்ளை கிட்ட போன் கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஐயோ வேண்டாமா, அத்தை எல்லாருமே இதை அப்படியே விட்டுற சொல்லி சொன்னாங்க. நான் தான் மனசு கேட்காம உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். திவ்யா, இனிமே இது மாதிரி நடக்காது. நான் வெற்றியை கண்டிச்சு வைக்கிறேன். நீ மாப்பிள்ளையை சமாதானப்படுத்து, சரியா? சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். ஓகே. இவன் ஏன் அப்படி பேசுனா? வெற்றி, கொஞ்சம் நெல்லுப்பா. ஏன்பா, மாப்பிள்ளை கூட உனக்கு என்னப்பா பிரச்சனை? என்ன என்ன பெரியமா சொல்றீங்க? நீ அவரை வீட்டோட மாப்பிள்ளை இருன்னு சொன்னியா? இல்ல பெரியமா, அது வந்து நீங்க தனியா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு வெனை எழுத்து விட்டுட்டே வெற்றி.
எந்த காரணத்துக்காகவும் அவங்க மனசு நோகிற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்க மட்டும் இல்ல, வீட்டோட மாப்பிள்ளைங்கிற விஷயத்த பேசக்கூடாதுங்கிறதுல நாமளே தெளிவா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல வெற்றி. இல்ல பெரியமா, சும்மா ஜாலியா விளையாட்டுக்கு தான். என்ன வெற்றி, நீ எதுல விளையாடுறதுன்னு இல்ல? இங்கே வீடு பார்த்தா பக்கத்திலே இருப்பா, அப்பப்ப போய் பாத்துக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அதுவும் போயிடுச்சு இல்ல? சுந்தரி காசு பணம் இல்லாதவளா இருந்தாலும் மான ரோஷம் பாக்குறவ. அவ பிள்ளைங்களும் அப்படித்தானே இருப்பாங்க. மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்பட்டதா திவ்யா பதறா. பெரியமா, நான் மாப்பிள்ளைங்கிற உரிமையோட விளையாட்டுக்காக சொன்னது. அது அவர் மனசு கஷ்டப்படுத்திருந்தா அவர் காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன். நான் இப்பயே போறேன், போய் மன்னிப்பு கேட்கிறேன் பெரியமா. இல்ல வெற்றி, அதெல்லாம் வேண்டாம். இல்ல பெரியமா, நம்மளுக்கு திவ்யாவோட சந்தோஷம் தான் முக்கியம். கவிதா, வண்டி சாவி எங்க இருக்கு? மேல இருக்குங்க. சரி, நான் எடுத்துட்டு வரேன். என்னவோ. என்னங்க, அப்ப மன்னிப்பு கேட்க தான் போறீங்களா? ஆமா, என்ன புருஷன் மன்னிப்பு கேட்க போறான்னு வருத்தப்படுறியா? இதெல்லாம் நான் பிளான் பண்ணி செஞ்சது தானே. வேணும்னு தானே அவனை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மன்னிப்பு தானே, எத்தனை தடவை கேட்டாலும் பரவாயில்ல. நான் கொளுத்தி போடுறது பத்திக்கிச்சுல, அது போதும். நான் வரேன். திவ்யா, அத்தை. என்னங்க அத்தை, சொல்லுங்க. நடராஜங்கம்மா. உள்ளதான் இருக்காரு. ஓஹோ, இல்ல, நான் நர்மதா கிட்ட வீடு விஷயமா சொல்லியிருந்தேன். அகிலன் எதை சொல்லி வச்சிருக்காரம்மா. நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. பாத்துக்கிறேன். கதவு சாத்திக்குமா. அம்மாவை காட்டி என்ன பயமுறுத்துறியா? நடராஜ், ஷாமண்ணா. நடராஜ், வாங்கண்ணா. டேய் வாடா, உட்கார்றா. இல்ல பரவாயில்ல. அண்ணா என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம். டேய் ஃப்ரீயா தானே இருக்க? ஆமாண்ணா. என்ன கொஞ்சம் பக்கத்துல டிராப் பண்ண வரியா? நான் போலாம் வா. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுமா. நந்தினி செல்போன் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? நோட் பண்ணிக்கோ. 8807773666. என்னம்மா அப்படி பாக்குற? அப்போ 2 பேருக்குள்ள டெய்லியும் பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு, அப்படிதானே? சாச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. இன்னைக்கு காலையில கூட அவகிட்ட பேசுனதா சொன்னா. சொல்லிட்டாங்களா? அப்போ நிஜமா பேசுனீங்களா? இந்த வாட்டி நானா தான் சொல்லி மாட்டிக்கிட்டேனா? ஐயோ. சரி சொல்லுங்க, என்ன பேசுனீங்க? நான் எதுவும் ஃபோன் பண்ணலமா, அவங்களா தான் ஃபோன் பண்ணி லைப்ரரி அட்ரஸ் என்கிட்ட கேட்டாங்க. பாரு. யாரு அவ? ஐயோ சத்தியமா. போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஆர்ட் கேலரி எங்க இருக்குன்னு கேட்டான்னு சொல்லுங்க, நம்புறேன். லைப்ரரி எங்க இருக்குன்னு கேட்டாளா அவங்க கிட்ட? ஐயோ நிஜமாமா, நம்புமா. இது பாருங்க, லைப்ரரின்னு எழுதி காமிச்சாலே அவ தப்பா தான் படிப்பா. அவ போய் புத்தகம் வாசிக்கிறாளாக்கும். சம்திங் ராங். சும்மா இருமா திவ்யா. அப்போ உண்மையை சொல்லுங்க. ஐயோ நிஜமாவே இதாமா நடந்துச்சு. அப்போ நந்தினியை குறுக்கு விசாரணை பண்ணணும். தாராளமா கேட்டுக்குமா. இல்ல, இதுல ஏதோ தகராறு இருக்கு. 2 பேரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. பண்ணிக்க. என் சைடுல எதுவுமே இல்லையே. அப்போ நந்தினி சைடுல இருக்கு, அதானே? டேய் என்னடா 2020 மேட்ச் அம்பையர் மாதிரி பாத்துட்டு இருக்க? வாடா, டைம் ஆச்சுடா, வாடா போடா. வா.
என்னங்க என்னங்க ஹலோ மிஸ்டர் சஞ்சய். ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அளவுக்கு மீறி ஓவரா பண்ணிட்டு இருக்க. கோமா வருதுல, அப்படியே என் கழுத்தை பிடிச்சு நெருக்கணும் போல ஆத்திரமா இருக்கு, அப்படிதானே? ஆனா உன்னால எதுவும் செய்ய முடியாது சஞ்சய். நான் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்தாலும் சரி, இல்ல நேச்சுரலா ஹார்ட் அட்டாக் வந்து செத்தாலும் சரி, பாவம் நீ தான் ஜெயிலுக்கு போவ. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோமா? நாம ஏன் சமாதானமா போயிடக்கூடாது? நிஜமா தான்ப்பா கேக்குறேன். இங்க பாரு சஞ்சய், என் மேல உனக்கு கோவம் இருக்கும், எனக்கு புரியுது. நான் உன்கிட்ட நடந்துட்டது தப்புதான். சஞ்சய், கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? நான் உங்க அப்பாவை பழி வாங்கணும்னு நினைச்சது உண்மைதான். அதுக்காக தான் இவ்வளவும் பண்ண. நிஜமா சொல்லு, ஆனா நீ என் மேல வச்சிருந்த லவ் அது ரொம்ப ட்ரூ இல்லையா? அது பியூர் லவ். அதை எப்படி சஞ்சய் விட்டு கொடுத்த? என்ன லவ் பண்ண அந்த சஞ்சய், எனக்காக என்ன வேணா செய்ய ரெடியா இருந்த அந்த சஞ்சய் இப்பவும் என் கண்ணுக்குள்ள நிக்கிறான். எந்த பொண்ணுமே அப்படிப்பட்ட லவ் தேவையில்லைன்னு ஒதுக்கிட மாட்டா. எனக்கு அந்த சஞ்சய் வேணும். சரி, நடுவுல நடந்ததெல்லாம் விடு. உன் சைடு நிறைய தப்பு நடந்துருச்சு. நானும் வேற வழி தெரியாம இதெல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு. நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டியா வாழணுங்கிறது கட்டாயமா போச்சுல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு? வாழ்ற கொஞ்ச நாள நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாமே. என்ன சொல்ற சஞ்சய்? ஏய், அதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நீ பின்பக்கம் கேட் வழியா ஏறி குதிச்சு வந்தவ. உனக்கு இனிமே வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. என் கூட சேர்ந்து வாழணும்னு கனவுல கூட நினைச்சிடாத. இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இதே வீட்ல ஒன்னா வாழ போறோம்னு யாராவது சொல்லியிருந்தா மத்தவங்கள விடு நானே நம்பியிருக்க மாட்டேன். இப்ப அது நடக்கலையா? எல்லாம் அப்படிதான் சஞ்சய். பாத்துருவோண்டி. இப்படி எல்லாம் அவசரப்பட்டு சவால் விடாத சஞ்சய். ஏன்னா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஷயத்துல நீ ரொம்ப வீக்கான ஆளு. நான் தான் திவாகர் வீட்லயே உன்னை பாத்துட்டேனே. எப்படிலாம் என் பின்னாடி தெரிஞ்ச இல்ல? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நீயா வந்து என்கிட்ட கெஞ்ச போற. எதுக்கு அந்த இன்பிட்வீன் கேப்? இன்னைக்கே நல்ல நாள்னு கேள்விப்பட்டேன். எப்படி வசதி? ஏய், ஒன்னெல்லாம் பழையாத பொடி. சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மதிக்கு மிளகு ரசம் வச்சிட்டு இருந்தம்மா. எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு சொல்லி தரீங்களா? இன்னும் 8 மாசத்துல உனக்கு உங்க அம்மா வச்சு கொடுப்பாங்க. அந்த கடைக்கார பேசிட்டு இருக்கான், வாய் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. எல்லாம் உன்னாலதான்டா. நீ மட்டும் விட்டு இருந்த அந்த ஆள ஒரு கை பாத்துருப்பேன். மா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுமா. டேய், இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. சமந்தி, என்னாச்சுங்க சமந்தி? விடுங்க சமந்தி, இதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதீங்க. திவ்யா, சித்திக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. போமா. ஒண்ணும் இல்ல சம்பந்தி, ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கு, கோவப்படாதீன்னு டாக்டர் சொல்றாரு. அவருக்கு என்ன சாதாரணமா சொல்லிடுறாரு, நம்மளால முடியலையே. கொண்டாமா. இந்தாமா. நீங்க ரொம்ப சாஃப்டா இருப்பீங்கன்னு பார்த்தேன், இவ்வளவு வயலண்டா இருக்கீங்க. வயலினா? ரொம்ப கோவப்படுறல, அதான் வயலண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. ஓ, அதுவா? என்னம்மா பண்றது? பாசம் காட்டினா உசிரையே கொடுக்கணும், கோவம் வந்தா உசிரையே எடுத்து போடணுமா?